ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரோஜாப்பூ யூஸ் பண்ணி ப்ரைடல் ஃப்ளவர் வென்னி மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வாழை நார், அப்புறம் உள்ளன் த்ரெட்ஸு, அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் வந்து அந்த போலன் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நான் கோல்டு கலர் அண்ட் ஒயிட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பஞ்சாக நமக்கு கிடைக்கும். இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போது என்கிட்ட இந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ரோஸு அண்ட் இந்த ஒயிட் அண்டு கோல்டு கலர் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த வென்னி மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பஞ்சில் கழட்டினோம் அப்படின்னா தனித்தனியாக நமக்கு பெட்டல்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளன் த்ரெட் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பேஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைநார் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வாழைநார் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். நம்ம பேஸாக யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் அந்த வென்னி மேக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அது நல்லா கர்வியாக, அதாவது அது க்ரிப்பு அழகாக இருக்கும். மற்றபடி நீங்கள் சிங்கிள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இது வந்து நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து சுருட்டின மாதிரி ஒரு த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நார் எடுத்து அதை சுற்றி கட்டிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கம்பி மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வாழைநார் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் நமக்கு தலையில் வச்சு கட்டி விடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேஸு, நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உள்ளன் த்ரெட் வச்சு அந்த ஸ்டார்டிங் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா 4-5 சுற்றிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் முடிச்சுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 சுற்றினாலே உங்களுக்கு அது வந்து க்ரிப்பாக நின்றுக்கும், கலண்டு வராது. ஸோ நீங்கள் எந்த த்ரெட் யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். வாழைநாரும் நான் தண்ணியில் நனைச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த போலன் ஃப்ளவரில் வந்து ஒயிட் கலர் 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா அந்த வாழைநார் எந்த பொசிஷனில் இருக்கோ, எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அது மேலேயே வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த காம்பு வந்து அந்த வாழைநார் டைரெக்ஷன்லேயே தான் இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இதை வச்சு நல்லா 4-5 சுற்று மேலே சுற்றிக்கோங்க. அந்த நாரையும் அந்த ஃப்ளவரையும் டைட்டாக சுற்றுற மாதிரி ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ பயப்படாதீங்க, இப்படி சுற்றுறதுனால திடீர்னு பிரிஞ்சு வந்துடுமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ வச்சு சுற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த கோம்பு வந்து நல்லா நீளமாக இருந்தால் தான் சுற்றும் போது அந்த கோம்பு உடையாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு 4-5 சுற்றிக்கலாம். ஸோ நம்ம எந்த முடிச்சுமே போடாமல் சுற்றுறமே கலண்டு விழுந்துடாதா அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கலண்டு விழாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றணும். ஏன்னா நம்ம கீழே வாழைநார் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நம்ம இது ஸ்டிச் பண்ணுறதுனால கட்டுறதுனால அது நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் வந்து போலன் ஃப்ளவர் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாழைநார் இருக்க டைரெக்ஷன்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து இது மாதிரி சுற்றணும். கீழே வந்து அந்த கோம்பு போகக்கூடாது, அந்த வாழைநார்லேயே தான் ஒட்டி இருக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ரோஸ் இல்லை, லோக்கலில் அந்த மாதிரி தான் பட்ரோஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். பன்னீர் ரோஸ் டைப். இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வச்சே மாலை சுற்றுவாங்க இல்லைங்களா, அதுவே வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பறிச்சிருக்கேன் இந்த இது. ஸோ டைரெக்டாக செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த உடனே பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் விட்டாலும் அது நல்லா இதழ் விரிஞ்சிரும். பன்னீர் ரோஸ் டைப் இது. ஸோ அது நீங்கள் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போலன் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஈஸியாக எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் அந்த நம்ம பேஸாக வாழைநார் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல கம்பி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லைங்களா, வாழைநார் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் நார் கிடைக்கலனா கூட இலை வாங்கிட்டு இலையில மிடில் இருக்க அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஸோ நல்லா லாங்காக இருக்கணும் அந்த கோம்பு, அப்போ தான் அது வந்து நல்லா உடையாமல் வரும். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பாருங்கள், ஸோ நல்லா அந்த த்ரெட்டை வச்சு சுற்றி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் வராது.
ஸோ இப்போ லாஸ்ட்டாக எண்ட் நாட் போடுறது எப்படின்னு பாருங்கள். போலன் ஃப்ளவரை லாஸ்ட்டாக வச்சுட்டு ஸோ ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு லாஸ்ட்டாக மட்டும் அந்த முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ லாஸ்ட் எண்டில் மட்டும் முடிச்சு போட்டுக்கணும். ஒரு 2-3 முடிச்சு போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் இந்த ஃப்ளவரை மேக் பண்ணிடலாம். அவ்வளோ அழகாக ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது ஈஸியாக நம்மளால் தலையில் வச்சு அடியில் கட்டிக்க முடியும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.